இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது 550 இஸ்லாமிய யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஹஜ் யாத்திரையின் போது கடுமையான வெப்பம் மற்றும் நெரிசல் காரணமாக இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. உயிரிழந்த 550 பேரில் 323 பேர் எகிப்தியர்கள் எனவும் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் கடுமையான நீரிழப்பிற்கு ஆளானதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெப்பமான வானிலையில் புதிய யாத்திரை மேற்கொண்டிருந்த யாத்ரீகர்கள் பலர் நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்துள்ளனர். இதனிடையே இந்த வாரம் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸை தாண்டும் என சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் ஐமன் குலாம் அறிவித்துள்ளார். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அதிக நேரம் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் சவுதி அரேபிய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 30 வருடங்களில் சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணத்தின் போது நெரிசல்கள், கூடாரங்களில் தீ மற்றும் பிற விபத்துக்கள் காரணமாக நூற்றுக்கணக்கான இறப்புகள் பதிவாகியுள்ளன. இவ்வாண்டு ஹஜ் பயணத்தின் போது 35 துனிசிய குடிமக்கள் இறந்ததாக துனிசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. புனித யாத்திரையின் போது 11 ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 3 செனகல் குடிமக்களும் உயிரிழந்துள்ளனர். யாத்திரையின் போது 144 இந்தோனேஷிய குடிமக்கள் இருந்ததாக இந்தோனேஷியாவின் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. ஹஜ் என்பது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதரான முகமது நபி தனது சீடர்களுக்கு கற்பித்தபடி மதச்சடங்குகளை செய்வதற்காக மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் மக்காவிற்கு செல்லும் வருடாந்திர யாத்திரையாகும். இந்நிலையில் கடந்த ஆண்டும் ஹஜ் யாத்திரையில் குறைந்தது 240 யாத்ரீகர்கள் உயிரிழந்த நிலையில் இவ்வருடம் அந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் 550 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.